லேர்ன் எனிதிங். ஹாய் எவ்ரிபடி. இந்த வீடியோவில் ரிச் பீப்புள் செய்கிறத புவர் பீப்புள் செய்யாமல் இருக்கிறனால தான் புவர் பீப்புள் இன்னும் அப்படியே இருக்காங்கன்னு நேவல் ரவிகாந்த் இந்த அல்மனாக்குங்கிற புக்கில் சொல்லியிருக்காரு. இந்த புக்கில் இருக்க 8 பாயிண்ட் ஃபாலோ பண்ணனால தான் ரிச் பீப்புள் இன்னும் ரிச்சாகவே இருக்கிறாங்க. நேவல் ரவிகாந்த் ஒரு இந்தியன் ரைட்டர் அண்ட் ஆண்டர்ப்ரீனர், இன்வெஸ்டர் அண்ட் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர். ரிச் பீப்புள் 8 திங்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க பிஸ்னஸ் அண்ட் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அதையும் நாம் ஃபாலோ பண்ணி நாமளும் சக்ஸஸ்ஃபுல் ஆகுது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, ரிச் பீப்புள் ஆர் யூனிக். நீங்களே இமேஜ் பண்ணி பாருங்களேன், பூர் பீப்புள் செய்கிறதையே ரிச் பீப்புளும் செஞ்சால் அவங்க ரிச்சாக இருக்க முடியுமா? இன்றைக்கி ரிச்சாக இருக்கவங்க எல்லாருமே ஒரு நாள் பூராக இருந்திருக்காங்க. அவங்களும் கெட் எ ஜாப், ஒர்க் 9 to 5, பே டேக்ஸ், டெப்ஃபுல் லைஃப் அண்ட் டெபிட். இதே மாதிரி அவங்களும் திங்க் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி ரிச்சாக இருக்க முடியுமா? பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் ரிச் ஆக முடியுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்போ நாளைக்கே நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறேன், உடனே என்னால் ரிச் ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. பட் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வர முடியும். ரிச் பீப்புள் என்றைக்குமே அவங்க பிஸ்னஸ் அண்ட் லைஃப்பில் ஒரு யூனிக்காக இருக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் புவர் பீப்புள் ஸ்டே கம்ஃபர்ட் ஒன்லி. இப்போ நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபெயில் ஆகிட்டேன்னா என்னை பார்த்து எல்லாம் சிரிப்பாங்க, என்னோடய பணத்தை இழந்துடுவேன். புவர் பீப்புள் திங்கிங் இப்படி தான் இருக்கும். இதுவே ரிச் பீப்புள், என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி ஃபெயில் ஆகிடுச்சா நானே ஜெயிப்பேன், யார் என்னை பார்த்து சிரித்தாலும் ஐ டோன்ட் கேர் எனிமோர் பிகாஸ் ஐ கேன் ட்ரை. இதுதான் ரிச் பீப்புள் திங்க் பண்ணுறது. அதை சொல்கிற மாதிரி புவர் பீப்புள் செய்யாத விஷயத்தை ரிச் பீப்புள் செய்கிறது தான் ரிச் பீப்புள் ஆர் யூனிக் த வேர்ல்டு. செகண்ட் பாயிண்ட், ரிச் பீப்புள் ஃபைண்ட் ஒர்க் தட் ஃபீல் லைக் ப்ளே. ரிச் பீப்புள் ஒரு விளையாட்டாக கண்டுபிடிப்பாங்க. நான் என்னோடய வேலையை ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் செய்கிறேன், ஐ லைக் இட் இன் மை ஒர்க். பட் புவர் பீப்புள் என்றைக்குமே அவங்க வேலையை ரொம்ப அவசரமாகவும் நிம்மதி இல்லாமையும் புலம்பிக்கிட்டே செய்வாங்க. இப்படி இருந்தால் எப்படி நம்மளால் ரிச் ஆக முடியும்? ஸோ நம்ம வேலையை நம்ம ரொம்ப பிடிச்சும் நிம்மதியாகவும் செய்யணும். அப்போ தான் நாமும் ரிச் ஆக முடியும். இந்த பாயிண்ட் ஆதர் சொல்கிற மாதிரி உங்கள் வேலையை ரொம்ப ரசித்து லைக் பண்ணி செய்யுங்க. இப்போ தான் யூ வில் டு ரிச். மூணாவது பாயிண்ட், ரிச் பீப்புள் சே நோ. ரிச் பீப்புள் என்றைக்குமே அவங்க வேலைக்கு அப்புறம் தான் எல்லாமே. எவ்வளோ பேர் யார் வந்தாலும் சரி, அவங்க வேலைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அவங்க யாராச்சும் பார்ட்டி கூப்பிட்டாங்கன்னா வரலன்றுவாங்க, சினிமா கூப்பிட்டா வரலன்றுவாங்க. இப்படியெல்லாம் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். பட் ரிச் பீப்புள் ஒன்லி சே நோ, என்னால் வர முடியாது. ஒரு குட் ரிச் பீப்புளுக்கு இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாக் என்னென்னா நோ. இதுவாக தான் இருக்கும். ஏன் நோ சொல்கிறாங்கன்னு தெரியுமா? அவங்க போகிற டைமில் ஏதாச்சும் ஸ்கில் டெவலப் பண்ணலாம், இல்லை பிஸ்னஸை க்ரோ பண்ணலாம். இதனால தான் ரிச் பீப்புள் அடிக்கடி சொல்கிற வார்த்தை சே நோ. ஸோ புவர் பீப்புளாக இருக்க ஆசைப்படலை, ரிச் பீப்புளாக இருக்க ஆசைப்பட்டீங்கன்னா எவ்ரி ஒன் சே நோ. ஃபோர்த் பாயிண்ட், ரிச் பீப்புள் நோ தேர் வேல்யூ. ரிச் பீப்புள் ஒன்று கற்றுக்கிட்டு பணம் சம்பாதிப்பாங்க, இல்லைன்னா கற்றுக்கிட்டு வேலை செய்வாங்க. இந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் வேல்யூவாக இருக்கும், இல்லைன்னா வேல்யூ தர விஷயத்தை கற்றுப்பாங்க, அவ்வளோதான். இது உங்களுக்கு புரியலைன்னா எக்ஸாம்பிள் தர பாருங்க. இப்போ டெய்லியும் வீடு சுத்தம் பண்ணுறது, காரை க்ளீன் பண்ணுறது, குக் பண்ணுறது, இதெல்லாம் ரிச் பீப்புள் செய்ய மாட்டாங்க. இதுக்கு பதிலாக ஒரு ஆளை போடுவாங்க. அதில் மிச்சமாகிற டைமில் வேல்யூவான விஷயத்தை கற்றுக்கிட்டு அதிகமாக பணம் சம்பாதிப்பாங்க. ஒரு சின்ன தொகையை சேலரியாக கொடுப்பாங்க. டைமை சேவ் பண்ணி டைமுக்கு வேல்யூ தருவாங்க. ரிச் பீப்புள் வேல்யூ இருக்கிற விஷயத்துக்கு மட்டும்தான் டைம் கொடுப்பாங்க. ஆதர் சொல்கிற மாதிரி ரிச் பீப்புள் தே ஆர் வேல்யூ. அஞ்சாவது பாயிண்ட்டு, ரிச் பீப்புள் அரேண்ட் லக்கி. புவர் பீப்புள் இப்படி ஒரு திங்கில் இருப்பாங்க. அவனுக்கு ஒரு லக்குடா, அதனால தான் பையன் ரிச்சாக இருக்கான். ஒரு வேளை இதை பண்ணுறதுக்கு தான் இவங்கெல்லாம் பிறந்திருக்காங்க போல், எல்லாம் லக்கு தான்ப்பா, இப்படி ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஆனால் ரிச்சுங்கிற அந்த இடத்த அடையிறதுக்கு எவ்வளோ வருஷம் இருக்குங்கிறத யாருக்குமே தெரியாது. ஈஸியாக லக்குன்னு சொல்லிடுவாங்க. புவர் பீப்புள் அவங்களால செய்ய முடியாத விஷயத்தை செஞ்சாங்கன்னா லக்கி த பெர்சன்னு நினைப்பாங்க. ஸோ ரிச் இஸ் ஹார்ட் ஒர்க், நாட் லக். இப்போ ரிச்சாக இருக்கவங்க எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் சாக்ரிஃபைஸ் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு தான் மேலே வந்திருக்காங்க. ரிச்சாக இருக்கணும்னா ஹார்ட் ஒர்க் இஸ் மெயின், லக் இஸ் 1%. ஆறாவது பாயிண்ட், ரிச் பீப்புள் பில்ட் லிவரேஜ். புவர் பீப்புள் கடைசி வரைக்கும் டேக்ஸ் மட்டும்தான் கட்டிகிட்டே இருப்பாங்க, எந்த விதமான லிவரேஜையும் பில்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த ஃபியர், ஒரு பயம், ஒரு வேளை நான் தோத்துட்டுனா என்ன ஆகுறது. பட் ரிச் பீப்புள் இன்ட்ரெஸ்டிங் ஆன் பில்ட் லிவரேஜ். டேக்ஸை லோவாக பே பண்ணி ரிச் பீப்புள் பில்ட் லிவரேஜ், புவர் பீப்புள் பில்ட் லயபிலிட்டி. 7th பாயிண்ட், ரிச் பீப்புள் குட் ஹேபிட்ஸ். இதை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா இது லிங்கில் கொடுத்துருக்கேன், தொட்டு பாருங்கள்.
இதில் 7 ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் பற்றி சொல்லியிருக்கேன். வணக்கம். ரிச் பீப்புள் பில்ட் அ குட் ஹேபிட்ஸ் இன் லைஃப். ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறணும்னா, ரிச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா சில நல்ல பழக்கத்தை உருவாக்குங்க. காலை சீக்கிரமாக எந்திரிக்கிறது, ஒர்க் அவுட் அண்ட் மெடிடேட் பண்ணுறது, ஹெல்த்தி ஃபுட் எடுக்கிறது, இந்த மாதிரி சில நல்ல பழக்கத்தை எடுத்தோம்னாவே போதும், நம்ம லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஸோ ரிச் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பில்ட் த குட் ஹேபிட்ஸ். 8வது பாயிண்ட், ரிச் பீப்புள் ரீட் புக்ஸ். ஆர்தர் இந்த புக்கை எழுதுறதுக்கு முன்னாடியே சுமார் 900 புக்குக்கு மேலே படிச்சிருக்காரு. அதனால தான் இன்றைக்கி அவர் ஒரு ரிச்சஸ்ட் பர்சனாக நம்ம கண்ணுக்கு தெரிகிறாரு. அப்போ புக்கு படித்தா ரிச் ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஆனால் இப்போ ரிச்சாக இருக்கவங்க எல்லாருமே புக்கு படிச்சிருக்காங்க. ரிச் ஆகணும்னு முடிவு பண்ண எல்லாருமே வருஷத்துக்கு 40 புக் படிக்கணும்னு ஆத்தர் சொல்கிறாரு. மாதத்துக்கு 1 or 2 புக் படிக்கணும்னு சொல்கிறாரு. ரிச் ஆகணும்னா ரீட் த புக்ஸ். புக்கு படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் புக்குன்னு டைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ அதுவாக தான் இருக்கும். என்ன கேட்டுட்டு எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் போகக்கூடாதுல. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் பார்த்த எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்த ரிச்சஸ்ட் பர்சன் நீங்கள் தான். இந்த வீடியோவில் மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன வேல்யூ கொடுக்க தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் விஷயம் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்லோட் ஆன அதர் வீடியோஸை பார்க்கணுன்னா இங்கே பண்ணி பாருங்கள். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.